தமிழ்நாட்டில் தலைமீது கத்திப்போல் தொங்கக்கூடிய பாஜகவின் மும்மொழி கொள்கை முடிவை எடப்பாடி பழனிசாமி கண்டிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொது சிவில் சட்டம் குறித்து பழனிசாமியின் நிலைப்பாடு என்ன என்றும் வினவியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் பரகலா பிரபாகரே தமிழ்நாட்டிற்குள் பாஜகவை நுழையவிடக் கூடாது என்று எச்சரித்துள்ளார். நாம என்ன மொழி பேசணும், நாம என்ன படிக்கணும், நம்ம என்ன உடுத்தணும் முடிவு செய்கிற பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாதுன்னு பரகால பிரபாகர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஒன்றிய நிதியமைச்சருடைய கணவர். பாஜக எவ்வளவு பெரிய டேஞ்சரை உண்டாக்கி இருந்தா அவர் இப்படி பேசியிருப்பார் நினைச்சு பாருங்க. தமிழ்நாட்டின் உரிமையை பறிக்கக்கூடிய மும்மொழி கொள்கை தொகுதி மறுசீரமைப்பு திட்டம் குறித்து இபிஎஸ் கேள்வி எழுப்பாதது ஏன் என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நாட்டோட வளர்ச்சிக்கு துணை நின்ற தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களை தண்டிக்க பார்க்குறாங்க. இதை இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஜனநாயக இயக்கங்களும் எதிர்க்க போறோம். இந்த அநியாயத்தை எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கிற துணிச்சல் பழனிசாமிக்கு இருக்கா? மற்றதுக்கெல்லாம் மைக்கிலேயே பேசுகிற பழனிசாமி பாஜக அட்டுழியங்களை எதிர்த்து கேள்வி கேட்க சொன்னா மட்டும் சைலண்ட் மோடுக்கு போயிடுறார். பொது சிவில் சட்டம் குறித்து பழனிசாமி நிலைப்பாடு என்ன என்றும் முதலமைச்சர் வினவினார். பொது சிவில் சட்டம், வக்பு சட்டம், நீட் தேர்வு, சிஏஏ உள்ளிட்டவற்றை செயல்படுத்த மாட்டோம் என பாஜகவை எடப்பாடி பழனிசாமியால் சொல்ல வைக்க முடியுமா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார். தூத்துக்குடியில் பரப்புரை செய்த முதலமைச்சர் இபிஎஸ் ஆட்சியில் மாநில சுயாட்சி பறிபோனதாக குற்றம் சாட்டினார். டெல்லியோட ஒத்துப்போகிற அதிமுக ஆட்சி வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கிடைக்குமா? முதல்ல கூட்டணியில இல்லாத எதிர்கட்சி அண்டா திட்டங்களும் நிதியும் கிடைக்காதுன்னு சொல்றதே பச்சை எதிர்க்கத்தணும். டெல்லி பாஜக தான் இப்படி சொல்லி மிரட்டுறாங்கன்னா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பழனிசாமி அதையே சொல்லி வாக்கு கேட்கிறார். 4 ஆண்டு பாஜகவோட எல்லா விஷயத்திலையும் சமரசம் பண்ணிட்டு தானே ஆட்சியில் இருந்தீங்க. அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் என்ன கொஞ்சம் சொல்லுங்க பழனிசாமி அவர்களே. தொடர்ந்து பேசிய அவர் மத்தியில் காங்கிரஸ் திமுக ஆட்சியில் இருந்தபொழுது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த திட்டங்களை பட்டியலிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பினார். ஒன்றிய பாஜக அரசு கூட கூட்டணியில் இருந்து நீங்க சாதிச்சது என்ன, சாதிக்க போறது என்ன முடிஞ்சா சொல்லுங்க. நீட் விலக்கு தருவோம்னு சொல்ல வைக்க முடியுமா? மும்மொழி திட்டம் கிடையாதுன்னு சொல்ல வைக்க முடியுமா? தேசிய கல்விக் கொள்கை என்கிற காவி கொள்கையை தமிழ்நாட்டில் செயல்படுத்த மாட்டோம்னு உங்களால் சொல்ல முடியுமா? சிறுபான்மையினருக்கு எதிரான பொது சிவில் சட்டம், வக்ஃப் திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம் ஆகியவற்றை திரும்ப பெற வைக்க முடியுமா? இதை பற்றியெல்லாம் முதல்ல உங்களால் வாய் திறந்து 4 வார்த்தை உங்க டெல்லி ஓனரை மேடையில் வச்சுக்கிட்டு பேச முடியுமா? தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை உள்ளிட்ட விவகாரங்களையும் முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசினார். அதிமுக அடிவாங்கியே வலுவான இயக்கமாக வளர்ந்திருப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். நாகப்பட்டினத்தில் அந்த தொகுதி வேட்பாளர் மற்றும் கீழ்வேளூர், வேதாரண்யம் ஆகிய 3 தொகுதி அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அழிக்க திமுக மேற்கொண்ட நடவடிக்கைகள் கட்சி வலுவடைய உதவியதாக கூறினார். நம்ம அடி வாங்க கட்சி வலிமையா இருக்குது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் செய்கின்ற தவறால் அதிமுக பலத்தோடு இன்றைக்கு சந்திக்குது. உண்மைதானே? தொடர்ந்து பேசிய இபிஎஸ் டாஸ்மாகில் 5 ஆண்டுகளில் பெருமளவில் ஊழல் நடந்திருப்பதாக கூறினார். டாஸ்மாக்ல என்ன 10 ரூபா யாரு கூடுதலா வாங்கினாங்களா இல்லையா? அந்த டாஸ்மாக்ல மட்டும் வருஷத்துக்கு 5400 கோடி ஊழல். நான் 5 வருஷத்துல 24,000 கோடி டாஸ்மாக் கடையில ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வச்சு கொள்ளையடித்த அரசாங்கம் தேவையா? டெல்டா விவசாயிகள் நீரின்றி அவதிப்பட்ட போது தண்ணீர் தராத கர்நாடகாவில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றதாகவும் குற்றம் சாட்டினார். அதிமுக நல்ல ஆட்சி கம்மி. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் பகுதியில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு திரட்டினார். திமுக அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த இபிஎஸ் முதலமைச்சரின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்தார். எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே செய்யல. அதிமுக ஆட்சி 11 21 வரைக்கும் 2011 2021 வரைக்கும் எந்த திட்டத்தையும் நாட்டு மக்களுக்கு செய்யலைன்னு
சொல்றாரு. உண்மையா? ஒரு ஏற்கனவே மாப்பிள்ளைனுக்கு வந்து தங்கிட்டு போனார அந்த மாவட்டத்தை உருவாக்குனதே அண்ணா திமுக அரசாங்கம். தொடர்ந்து பேசிய அவர் திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு விளங்கிட்டு இருக்குது. நாம் பெற்ற செல்வங்கள் நம் கண் முன்னே சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை சர்வசாதாரணமா நடக்குது. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 3 மாதங்களில் போதைப் பொருள் பழக்கம் முற்றிலுமாக அகற்றப்படும் எனவும் இபிஎஸ் உறுதியளித்தார். திமுக அதிமுக வெவ்வேறு கட்சிகள் அல்ல, இரண்டும் ஒன்றுதான் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கோமதி அன்பரசனை ஆதரித்து சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து சின்னமனூரில் கம்பம் வேட்பாளர் அன்புச்செல்வியை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் மக்களை ஏமாற்ற அரசியலுக்கு தான் வரவில்லை என்றார். 60 ஆண்டு கழித்து என் தாய்க்கு 1000 ரூபாய் கொடுக்கிற நிலைமையில் தான் வைத்திருக்கிறார். இந்த காங்கிரஸோட கூட்டணி வைத்திருக்கிறது திமுக. காங்கிரஸ் முல்லை பெரியார் என்ற பெயரை உச்சரிக்குமா? உச்சரித்தால் அந்த தேர்தலில் அங்கே காங்கிரஸ் தோற்கும். காவிரி நதிநீர் என்று காங்கிரஸ் பாரதிய ஜனதா உச்சரிக்குமா? உச்சரிக்காது. ஏன்? கர்நாடக தேர்தலில் தோற்கும். பரப்புரையின் போது பாடலை பாடி வாக்குகளை சேகரித்தார். மாத்தி மாத்தி வாக்கு செலுத்தி வாழ்க்கை நில மாறலையே, என்ன சொல்லி ஏது சொல்லி மண்டையில ஏறலையே. ஆடு மாடுகளை வளர்ப்பது அவமானம் இல்லை என்றும் அது நடமாடும் வங்கி எனவும் கூறினார். கன்னியாகுமரிக்கு பரப்புரைக்கு சென்ற தவிக தலைவர் விஜய் சைக்கிளில் வலம் வந்த காட்சிதான் இது. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது சைக்கிளில் சென்று வாக்களித்து பரபரப்பை ஏற்படுத்தினார் விஜய். இந்நிலையில் காரைக்குடி பரப்புரைக்கு சென்ற விஜய் அங்கு பேசாத நிலையில் திடீரென சைக்கிள் ஓட்டி பரபரப்பை ஏற்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி பரப்புரைக்கு சென்ற விஜய் அங்கும் சைக்கிள் ஓட்டினார். இம்முறை ரிலாக்ஸாக ரவுண்டானாவை சுற்றி சுற்றி வட்டமிட்டு தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். வாயில் விசிலை வைத்தபடி தொண்டர்களை பார்த்து கையசைத்தபடி விஜய் சைக்கிள் ஓட்டினார். பின்னர் பேச்சை தொடங்கிய விஜய் காரைக்குடியில் பேச முடியாமல் போனதால் காரைக்குடி மக்களுக்கு வணக்கம் என்றார். தனது பேச்சை முடித்துவிட்டு புறப்பட்ட விஜய் மீண்டும் வேனில் இருந்து இறங்கி நெடுஞ்சாலையில் சைக்கிள் ஓட்டினார். இந்தியாவில் முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவுக்கான அமைச்சகத்தை தாவேகா அமைக்கும் என தாவேகா தலைவர் விஜய் அறிவித்தார். தூத்துக்குடி வரை விமானத்தில் சென்ற விஜய் அங்கிருந்து காரில் கன்னியாகுமரி சென்றார். அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் மகாதனபுரத்தில் பேசிய விஜய் சில அறிவிப்புகளை வெளியிட்டார். அரசு நலத்திட்டங்கள் வீட்டு வாசலுக்கு லஞ்சமின்றி வரும் என்றும் வாக்குறுதியளித்தார். லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். அதற்கென தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆதார் கார்டை போல ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். வீட்டு வாசலுக்கே அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் வந்து சேரும். தமிழ்நாடு ஏஐ தலைநகராக உருவாக்கப்படும் என்று விஜய் கூறினார். செயற்கை நுண்ணறிவுக்கான உலகளாவிய மையமான AICTI டிவிக்கு அரசு உருவாக்கும் முயற்சியில் நமது அரசு ஈடுபடும். செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க மையங்கள் அமைக்கப்படும். இதற்காக நமது டிவிக்கு அரசு இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சகத்தை மினிஸ்ட்ரி ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கும். தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம் உருவாக்கப்படும். வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அறிமுகம் செய்து மொபைலிலேயே பிறப்புச் சான்று உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் பெற முடியும் என்றும் விஜய் கூறினார். சேலத்தில் பரப்புரையின் போது மயங்கிய ராமதாஸ் சென்னை மருத்துவமனைக்கு அழைத்து வரப்படுகிறார்.
சேலத்தில் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் திடீரென மயங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மேற்கு தொகுதி வேட்பாளரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான அருளை ஆதரித்து சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல் பரப்புரையை ராமதாஸ் மேற்கொண்டார். சேலம் பள்ளப்பட்டியில் பரப்புரையை முடித்து மேடையில் இருந்து இறங்கிய போது திடீரென அவர் மயக்கமடைந்தார். உடனடியாக ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி உள்ளிட்டோர் தனியார் மருத்துவமனைக்கு அவரை காரில் அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ராமதாஸ் மற்றொரு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். கான்சியஸாக நல்லா இருக்கிறாங்க. எமோஷனல் எல்லாமே ஒரு கான்ட்ரிபியூட் தான் வச்சுக்கோங்களேன். மோர் ஆஃப் டீஹைட்ரேஷன், அது பொசிஷன், எமோஷனில் ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி அவ்வளோ இல்லை. மெயினாக வந்து வெட்டைகோங்கிறது எல்லாத்துக்குமே